வணக்கம் நேயர்களே. என்ன படிக்கலாம் கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். +2 முடிச்சிருக்கோம், அடுத்து என்ன படிக்கிறதுன்னு தெரியல. ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கலாமா இல்லை இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கலாமா, எது படித்தா நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா? நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். கீழே ஸ்க்ராலிங்கில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். நேயர்களுடைய கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறதுக்காக நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார் உயர்கல்வி ஆலோசகர் திரு ஸ்ரீனிவாச சம்பந்தம். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி +2 முடிச்சிட்டோம், எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சிட்டோம், அடுத்தது என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு குழப்பமாகவே இருந்துகிட்டு இருக்கு. நம்மலாம் படிக்கும்போது பேரண்ட்ஸ் இதுதான் படிக்கணும்னு நமக்கு சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. பட் இப்போ அப்படி இல்லை, பிள்ளைங்களே உனக்கு விருப்பப்பட்டது படி அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இருக்குது. ஸோ இப்போது என்ன படித்தா எதிர்காலம் நல்லா இருக்கும்? ஏன்னா வேலை உடனே கிடைக்கணும், கை நிறையா சம்பாதிக்கணும், more than 50, 1 lakh அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருடைய எய்மும் இருக்குது. ஸோ என்ன படித்தா நமக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது, அதை பற்றிய தகவல். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஃபஸ்ட்டு வேலை வாய்ப்பு இருக்குது. இது ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கணும், ஸ்டூடெண்ட்ஸும் புரிஞ்சுக்கணும். ஆனால் எந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பெக்டேஷன் புரிஞ்சிக்காமவே அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணாமே நான் ஜாப் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறேன்னு நினச்சானா எந்த கம்பெனிஸும் எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு கம்பெனிக்கு நம்ம லாபம் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோன்னா எல்லா கம்பெனிக்கும் அதான் ஆட்கள் வேணும். ஸோ ஒரு கம்பெனி வளரணும், ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி வளரணும்னா அங்கே இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அந்த இண்டஸ்ட்ரி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அந்த ஸ்கில் ஸ்டூடெண்ட்ஸும் ஜாப் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறப்ப அந்த ஸ்கில்லோடு உள்ளே போனாங்கன்னா அந்த கம்பெனி வளரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்வியூலையும் என்கிட்ட இந்த திறன் இருக்குது, உங்கள் கம்பெனிக்கு இதெல்லாம் நீட் இருக்குது, என் திறனை உங்கள் கம்பெனிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு டேட்டா ஃபேக்ட்ஸோட பேசணுன்னா எல்லா கம்பெனிக்குமே ஆள் தேவைப்படுறாங்க. சின்ன கம்பெனிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஸ்கில் ரிசோர்ஸஸாக நம்ம இருக்கிறோமான்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை டெவலப் பண்ணுறது தான் இப்போ 12th முடித்தோன்னே. ஏன்னா இதான் ஃபஸ்ட்டு படி. இதுவரையும் அவங்க ஒரு கொடை கீழே இருந்துட்டாங்க, எல்லாமே அவங்கள சுற்றி பார்த்துக்கிட்டாங்க. இப்போ காலேஜ் ஸ்கூல் விட்டு வெளியே காலேஜுக்குன்னு போகிறப்ப அந்த கொடை நம்ம மேலே இருக்காது. மழை பெஞ்சாலும் நம்ம தான் பார்த்தாகணும், வெயில் வச்சால் நம்ம தான் பார்த்தாகணும். அப்போ பொறுப்பாக செல்ஃப் டிசிப்ளின்டாக ஸ்டூடெண்ட் அந்த சப்ஜெக்ட் நம்ம எது எடுக்க போகிறோம், அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் நம்ம டெவலப் பண்ணிக்கணும், இல்லை நமக்கு இண்டஸ்ட்ரி என்னென்ன எதிர்பார்க்குறாங்க, அந்த ஸ்கில்ஸை எப்படி நான் இந்த 3 வருஷம் படிப்புலையோ 4 வருஷம் படிப்புலையோ எப்படி நான் கற்றுக்க போகிறேன், என் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்க போகிறேன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டானாவே, ஃபஸ்ட் இயர்லேயே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்த 3 வருஷம் 4 வருஷத்தில் அந்த விஷயத்தை நோக்கி அவங்க ரீச் பண்ணுவாங்க. அந்த ரீச் பண்ணிட்டாங்கன்னா வேலை வாய்ப்பு கண்டிப்பாக எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது. இல்லாமல் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் இல்லவே இல்லை. நம்ம வளர்த்துக்கணும், அவ்வளோதான். ஓகே, நல்லா அருமையாக சொன்னீங்க. அதாவது நம்ம என்ன சூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு நம்ம பின்னாடியே ஒரு 12th முடிச்சோடனே கொஞ்சம் அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இன்னொரு முக்கியமான கேள்வி பொதுமக்கள் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, 12th முடித்த உடனே என்ஜினியரிங் படிக்கலாமா? ஏன்னா அதுக்கு 4 வருஷம் ஆகும். இதே ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படின்னா நமக்கு 3 வருஷத்தில் முடிஞ்சிடும். இப்போ பொதுவாக சில ஐடி நிறுவனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிபிஓ அந்த மாதிரியான நிறுவனங்களில் நம்ம ஆர்ட்ஸ் காலேஜ் படித்தாலே போதும் அப்படின்றாங்க. பட் ஆவரேஜாக பார்க்கும்போது ஐடியில் இன்ஜினியரிங் படித்தவங்களும் சரி, ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தவங்களுக்கு ஊதியம் பார்த்திங்கன்னா ஒரு அளவு தான் இருக்குது, ஒரே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ எது சார் சிறந்ததாக இருக்கும்? என்னென்னா மாணவர் ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இப்போ இன்ஜினியரிங் உள்ள போகிறாங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப முக்கியம். மேக்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கிறேன், நான் பெருசாக எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்ஜினியரிங் பக்கம் போகிறத நீங்கள் தவிர்த்துருங்க. பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரியில் எல்லாம் சொல்லுவாங்க, இதுக்கு ஏஐக்கு இவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குது, இதுக்கு இவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குன்னு. வேலை வாய்ப்பு இருக்குது, ரைட்டு. அதுக்கு நான் எலிஜிபிளான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அது மாணவர்களுக்கான பதில் கிடச்சிதுன்னு வச்சுப்போமே, அவங்க எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன் கரெக்டாக இருக்கும். அதே பிரகாரம் பேரண்ட்ஸும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு தான் வேலை வாய்ப்பு இருக்குது, நீ அதை போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு புஷ் பண்ணாமல் அந்த மாணவனுக்கு என்னென்ன திறமை இருக்குது, என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க மேக்ஸில் வீக்காக இருக்காங்க, இல்லை மேக்ஸ் நல்லா வருதா, தாராளமாக இன்ஜினியரிங் போங்க அப்படி நம்ம எடுத்துகிட்டு போனோன்னா வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, எல்லாத்துக்கும் வேலைவாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே மேக்ஸ் பெருசாக ஒரு இன்வால்மெண்ட் இருக்காது. இவங்க என்ன பண்ணுவாங்க, மோர் இன்டு த ப்ராசஸ் அட்மின். ஸோ இதுக்கான ரிலேட்டடான நிறைய ஒரு பிபிஏ படிக்கிறாங்க, இல்லை பிஏ படிக்கிறாங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அவங்க இருக்குது. இப்போ ஐடியில் பொறுத்த வரைக்கும் வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க மட்டும் தான் ஐடிக்குள்ளே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. மெக்கானிக்கல் படித்த பையனும் போகிறான், ப்ரொடக்ஷன் படித்த பையனும் போகிறான், கெமிக்கல் படித்த பையனும் போகிறான். அப்போனா ஐடி கம்பெனிக்குள்ளே ப்ராசஸ் ஓரியன்டாகவும் இருக்குது. அப்போ நீ மெக்கானிக்கல் படித்தாலும் அங்கே ப்ராசஸ் நீ கற்றுக்கிட்டோன்னா யார் வேணால் உள்ளே போகலாம். ஸோ அப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டும் அதுக்குள்ளே போக முடியும். ஆனால் ஒரு சில டெக்னிக்கல் ஏரியாவில் மட்டும் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் போக முடியாது. மற்றபடி ஒரு ப்ராசஸ் ஓரியன்ட், அந்த ப்ராசஸ் எல்லாருமே இப்போ அந்த டெஸ்க்கு இப்போ நான் போய் உட்காரேன்னா நானும் பண்ணலாம், இன்னொருத்தர் உட்காந்தாருன்னா அந்த ப்ராசஸை கற்றுக்கிட்டாருன்னா அவரும் அந்த ஒர்க்கை அதை பண்ண முடியும். ஸோ இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை ப்ராசஸ் பண்ணாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ எடுக்கக்கூடிய டிசிஷன் மேக்கிங் அந்த கோர்ஸ் கரெக்டாக எடுத்துட்டோன்னா நமக்கு ஒரு தப்பான டிசிஷன் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இல்லை.
இப்போ வருங்காலம் வந்து ஃபுல்லாகவே டிஜிட்டல் மயமாக தான் இருக்குது உலகம் முழுவதுமே. இப்போ ஏஐ அப்படிங்கிறது தான் ஆட்டி படைக்க போகுதா அப்படிங்கிறது எல்லாருமே இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக நம்ம படிக்கிறது, என்ஜினியரிங் படிக்கிறது சிறந்ததாக இருக்குமா? கண்டிப்பாக. ஏஐ வந்து இன்றைக்கி வந்து ஃபியூச்சர் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. எல்லா டெவலப்மெண்ட்டும் ஒரு ஏஐ டெக்னாலஜி வச்சு தான் உள்ளே நம்ம எல்லாமே நடந்துகிட்ருக்கு. நம்ம இதில் யார் வந்து உள்ளே போகணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே அதில் வேலை வாய்ப்பு இருக்கனால எல்லாரும் உள்ளே போயிட முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, போனால் எல்லாரும் ஜெயிக்க முடியுமானா கொஸ்டின் மார்க் தான். இப்போ எக்ஸாக்டாக இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் இந்த ஏஐக்கான ஒரு பெரிய ஒரு பபுளோட அவுட்புட் இப்போ படித்து முடித்த பசங்க எல்லாருமே இப்போ இந்த அடுத்த வருஷத்துலேருந்து தான் எல்லாம் வெளியே வர ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஏஐயோட ஒரு விஷயம் என்னென்னு, நம்ம ரியாலிட்டி என்னென்னு நமக்கு வந்து புரிஞ்சிக்க முடியும். இப்போ டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் அது வெறும் டெக்னாலஜி தான். அந்த டெக்னாலஜி ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணணும். இப்போ நிறைய காலேஜில் பார்த்தீங்கன்னா ஏஐ டேட்டாஸ் இதெல்லாம் வந்ததுனால மெக்கானிக்கல் சிவில் எல்லாம் டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ வந்து ஒரு டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியை வந்து நான் சிவில் டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ண முடியும், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ண முடியும், நான் எல்லா இண்டஸ்ட்ரியும் யூஸ் பண்ண முடியும். ஆனால் ப்ராப்ளம் என்ன, இப்போ இந்த இண்டஸ்ட்ரியே இந்த டிபார்ட்மெண்ட்டே இல்லை அப்படின்னா அப்போ எப்படி வந்து நான் இந்த டெக்னாலஜி அந்த டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ண முடியும்? கரெக்ட். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இந்த டெக்னாலஜி யார் வேணால் யூஸ் பண்ணலாம். டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஒன்று இருக்குது, யூஸிங் த டெக்னாலஜி ஃபார் த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ நான் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் மட்டும் தான் நான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நான் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் நான் வந்து என்னோட ஸ்கில்ஸை யூஸ் பண்ணலாமோ அதுவும் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் எல்லாமே இருக்குது, டிமாண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ப்ராப்பராக தெரிஞ்சு அதை உள்ள நம்ம டிசிஷன் எடுத்தோன்னா அதோட ஸ்கோப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக சார். அதோட இன்னொரு முக்கியமான ஒரு கொஸ்டின் பேரண்ட்ஸ் கிட்ட இருக்குது. அதாவது ரேட்டிங், அதாவது ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்கக்கூடிய காலேஜில் படித்தாதான் நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பான ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்கு. அதே கோர்ஸ் இங்கே வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்கும், பட் ஆனால் காலேஜோட ரேட்டிங் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதோடைய கம்பேரிசன் எப்படி மக்களுக்கு நம்ம புரிய வைக்கிறது? ஏன்னா சேம் சப்ஜெக்ட் சேம் சிலபஸ் தான், ஆனால் ஏன் இப்படி ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கு? என்ன இன்னும் உண்மையாக நம்ம வந்து ஓப்பனாக நம்ம பேசணும் அப்படின்னா, லேட்டஸ்ட் வரக்கூடிய எந்த கோர்சஸ்க்கும் ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். அவங்களுக்கு அதுக்கான ஸ்கில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கேள்விக்குறி தான். அதனால் வந்து நீங்கள் இப்போ இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி கோர்சஸ் நம்ம எந்த காலேஜில் எடுத்தாலுமே நம்மளோட இன்வால்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயம் கிடைக்கும். இப்போ எனக்கு மார்க் நல்லா இருக்குது, எனக்கு நல்ல ஒரு டாப் ரேட்டிங் காலேஜ் கிடைக்குதுன்னா நோ ப்ராப்ளம். இல்லை எனக்கு வந்து வேறு கிடைக்கல, பட் எனக்கு கோர்ஸ் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அப்படின்னு நீங்கள் கோர்ஸை மட்டுமே நம்பி போகிறீங்கன்னா எந்த காலேஜுக்குள்ளே போனாலும் நீங்கள் அவங்கள நம்பி நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் போனீங்கன்னா உங்களால் அங்கங்கே சர்வே பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் சென்னையில் இருக்க ஒரு டாப் மோஸ்ட் காலேஜ்லேயே உங்களுக்கு டீச்சர்ஸே வந்து சாட் ஜிபிடி வச்சு சொல்லிக் கொடுக்குறாங்க. இது நம்ம எப்படி நம்ம வந்து யோசிக்கிறது? ஸோ நமக்கு தேவை வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர். இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் பண்ணால் அங்கே இந்த டெக்னாலஜி இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் எடுத்துகிட்டு வரலான்றது தான் நமக்கு நீங்கள் இருக்கிற ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இப்போ அந்த டீச் பண்ணுறதுக்கு எனக்கு ப்ராப்பர் பீப்புள் இல்லைன்னா என்ன யூஸ் இருக்குது? அப்போ நான் என்ன நம்பி தான் நான் போகிறேன். ஸோ என்றைக்குமே வந்து இன்கேஸ் காலேஜ் நமக்கு சப்போர்ட் பண்ணிச்சுனாலும், ஸ்டார் காலேஜாக இருந்தாலும் சரி, ரேட்டிங் காலேஜ் கம்மியாக இருந்தாலும் சரி, காலேஜ் சப்போர்ட் பண்ணிச்சா எடுத்துக்க போகிறோம். இன்கேஸ் சப்போர்ட் அதுக்கு நான் கிடைக்கலன்னு வச்சுக்கலாம், அதுக்காக நான் காலேஜை ப்ளேம் பண்ணிக்கிட்டோ அந்த கோர்ஸை ப்ளேம் பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியாது. அப்போ நான் என்ன செல்ஃப் டிபெண்ட் பண்ணி நான் என்ன நம்பி தான் நான் உள்ளே வந்திருக்கேன், அதுக்கான டெவலப்மெண்ட் என்ன பண்ணணும், என்னென்ன கோர்சஸ் நான் ஆன்லைனில் ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன ப்ராக்டிக்கல் கம்பெனிஸில் போய் என்ன விஷயத்தை நான் தெரிஞ்சுக்க முடியும், அந்த விஷயத்தை வந்து மாணவர்கள் எடுத்தாங்கன்னா எந்த இடத்துலையும் தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கண்டிப்பாக. இன்னொன்று விஷயம், மெடிக்கல் ஃபீல்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் வேக்கன்ட் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் இப்போ மருத்துவத்துறையில் கிடைக்கல அப்படிங்கும்போது இப்போ அவங்களுக்கு என்ன படித்தா நல்ல சிறந்த இதாக இருக்கும் சார்? ஓகே, ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். ஏன்னா நமக்கு அந்த நீட் பிரச்சனைகள் எல்லாமே நம்ம வந்து வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் நீங்கள் மெடிக்கலுக்கு பேசலாம். அந்த கேள்வியை ஒரு நேயர் தொடர்பில் இருக்காங்க. வணக்கம் ஃபாத்திமா, சொல்லுங்கள் உங்களுடைய கேள்வி என்ன? குட் ஈவினிங் சார். வணக்கம் சார், என்னோட சன் வந்து பயாலஜி குரூப் முடிச்சிருக்காரு. இப்ப அவருக்கு வந்து நான் வந்து பாராமெடிக்கல் பத்தி தான் போலான்னு ஐடியால இருக்கேன். அவர் என்ன கேக்குறாங்கன்னா பிஃபார்ம்க்கும் டிஃபார்ம்க்கும் வாட் இஸ் த டிஃபரன்ஸ்னு கேக்குறாங்க. ஓகே, ஸோ இது வந்து லேட்டஸ்ட்டாக தான் நமக்கு வந்து இந்த டிஃபார்ம்ன்றது ஒரு விஷயமே எடுத்துகிட்டு வந்தாங்க. டாக்டர் இன் ஃபார்மசி, பேச்சுலர்ஸ் இன் ஃபார்மசி. டாக்டர் இன் ஃபார்மசி மோர் இன்டூ வந்து நமக்கு வந்து ரிசர்ச் ஓரியன்ட். நமக்கு ஃபார்மசினாவே ரிசர்ச் தான் ஜென்ரலாகவே. அந்த ரிசர்ச் ஓரியன்ட் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இன்னும் டீப்பாக நம்ம போனால் இப்போ 5 years நம்ம வந்து டிஃபார்ம் பண்ணோன்னா நமக்கு நிறைய ரிசர்ச் ஓரியன்டாக ஒரு புது கெமிக்கல்ஸ், அப்போனா வந்து ஒரு புது ஒரு கெமிக்கல் காம்பினேஷன் வச்சு ஒரு டேப்லெட்டை உருவாக்குறதுக்கோ ஒரு மெடிசன் உருவாக்குறதுக்கோ அந்த டிஃபார்ம் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை பிஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா 3 yearsல வந்து நமக்கு ரொம்ப கண்டென்ட் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். இல்லை வந்து நான் போயிட்டு நான் ஒரு ஃபார்மசி வைக்க போகிறேன், இல்லை ஒரு ஃபார்மசியில் வந்து ஒரு அசோசியேட்டாக வந்து ஒரு ரிசர்ச் கம்பெனியில் ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனியில் ரிசர்ச்சில் ஒர்க் போகிறோம்னா நாங்கள் பிஃபார்ம் எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லை ரிசர்ச் ஓரியன்டாக மோர் டீப்பாக நான் ஒரு விஷயத்தை நான் டெவலப் பண்ண போகிறேன், ஒரு ப்ராப்ளத்துக்கு நான் சொல்யூஷன் கொடுக்க போகிறேன்னா அதுமாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகலாம்.
இதுதான் வந்து மேஜராக இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பிஃபார்முக்கும் டிஃபார்முக்கும். இல்ல, எனக்கு தெரிஞ்சு பிஃபார்முக்கு நிறைய பேர் நான் அதோட இது ஸ்கோப் பத்தி கேட்டிருக்கேன். பட் டிஃபார்ம் வந்து நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லை. ஆனா வந்து டிஃபார்ம்னு சொன்னா இந்த ரிசர்ச் சென்டர்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் யூஸ் ஆகுவாங்க. ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா டிஃபார்ம் வந்து டாக்டரேட் இன் டாக்டர் இன் ஃபார்மசி, அதுக்குள்ளே நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து பண்ண போகிறோமோ அதுக்கு புதுசாக இப்போ என்னென்னா இன்றைக்கி இருக்க டே டு டே லைஃப் ப்ராப்ளமில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ, ஹியூமன் பாடியில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதுக்கு புது புது மெடிசன் வந்து உருவாகிட்டே இருக்குது, கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. இப்போ அதுக்கான ரிசர்ச்சோ அதுக்கான ஐடியாஸ் இம்ப்ளிமெண்டேஷனோ நம்ம டிஃபார்மில் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எம்பிபிஎஸ் கிடைக்கலையோ அவங்களாம் இந்த டிஃபார்ம் வந்து அதையும் வந்து நம்ம டாக்டர்னு போட்டுக்கலான்ற ஒரு மேஜர் அசம்ஷனில் தான் நிறைய பேர் டிஃபார்ம் எடுக்கிறாங்க. ரியாலிட்டி நீங்கள் உள்ளே போயிட்டு ஒரு செமஸ்டர் என்னென்ன மாடியூல்ஸ் படிக்க போகிறாங்க, சப்ஜெக்ட்ஸ் படிக்க போகிறாங்க நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு பிஃபார்முக்கும் டிஃபார்முக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரிஞ்சிடும். ஓகே, இதுல நிறைய ஸ்கோப் இருக்குன்றீங்களா? ஸ்கோப்ன்றது கண்டிப்பாக எனக்கு பிடிச்சிருக்கணும்ல. நான் உள்ளே போயிட்டு நான் கெமிக்கல் எல்லாமே உட்காந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த ப்ராப்ளத்துலேருந்து தெரிஞ்சு நான் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்ல. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை எடுக்கலாம். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ்க்கு என்ன வேணால் நம்ம கொடுப்போம், பட் மாணவருக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ல. அது இன்ட்ரெஸ்ட் மட்டும் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. நன்றி ஃபாத்திமா. இன்னொரு நேயர் தொடர்பு இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், ஹரிஸ்ரீ காரைக்குடியிலேருந்து கால் பண்ணுறீங்க. சொல்லுங்கள், உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ சார். சொல்லுங்கம்மா. என் பொண்ணு வந்து பயோமேக்ஸ் முடிச்சிருக்கு. ஓகே. இதுல வந்து நாங்க பிஏ எடுத்து படிக்கலாமா, கேர்ள்ஸுக்கு வந்து என்ன எடுத்து படிக்கலாம் அதுல உள்ளதுல? ஓகே, ஏன்னா பயோமேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பயாலஜியும் இருக்குது, மேத்தமெட்டிக்ஸும் இருக்குது. இப்போ வந்து அவங்க ஒன்று எம்பிபிஎஸ் மெடிசன் பக்கம் போகிறாங்க அப்படின்னா ஓகே, இன்ஜினியரிங்குள்ளே வந்துட்டா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எடுக்க சொல்லுங்கள். ஏன்னா ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸே வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் கண்டுபிடிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு தான் அவங்க எல்லா டேட்டாஸும் சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் வந்து இப்போ இந்த இன்ஜினியர்ஸ் கண்டுபிடிக்காத எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ லேட்டஸ்ட் ரிசர்ச் என்ன நடந்துட்டு இருக்கு உலகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேன்சர் வந்து நம்ம வந்து ஸ்டேஜ் 3 இல்லை ஸ்டேஜ் 4 தான் கண்டுபிடிக்கிறாங்க. இதை வந்து ஸ்டேஜ் 1 கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்து ஃபாரினில் வந்து ஒரு சில பப்ளிக் ரிசர்ச் யூனிவர்சிட்டியில் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்னென்னா ஒரு சின்ன ஒரு பேட்ச் மாரி வச்சுட்டு அந்த பேட்ச் வந்து அந்த சின்ன ஒரு ஸ்டிக்கர் மாரி இருக்கும். இந்த வேர்வை வச்சு கேன்சர் வந்து டிடெக்ஷன் வந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுமாரி நிறைய ரிசர்ச் ஓரியன்ட் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்னு பண்ணுறாங்க. அதே பிரகாரம் மெடிக்கல் ரோபோட்டிக்ஸ், உடம்புக்குள்ளே இருக்கிற எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் மெடிக்கல் ரோபோட்டிக்ஸ் வச்சு அதை க்யூர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தாங்கன்னா அவங்க மேத்தமெட்டிக்ஸ்க்கும் அவங்க அவங்களோட நாலேஜ் யூஸ் பண்ணலாம், ஒரு இன்ஜினியரிங் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணலாம். பயாலஜி அந்த ஹியூமனுக்கான ரிலேட்டடான ஒரு விஷயத்துக்கும் அவங்களால வந்து கண்டிப்பாக வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ அதனால் பயோமெடிக்கல் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். நல்ல இன்ஸ்டியூஷனில் போய் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். வேர்ல்டு வைட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது சார். இது வந்து நம்ம ரிசல்ட்டுக்கு அப்புறமே போய் கவுன்சிலிங் போட்டுக்கலாமா சார்? கண்டிப்பாக. நல்ல மார்க் எடுத்தாங்கன்னா அதை பேஸ் பண்ணி இப்போ தெரியும் பாப்பாக்கு எவ்வளோ எடுத்திருப்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு. அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு டிசிஷன் எடுத்துக்கலாம். நோ ப்ராப்ளம். ஓகே சார். ஓகே மேம். நன்றி ஹரினிசி மேடம், உங்களுடைய கேள்விகளுக்கு சார் விளக்கம் அளிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறோம். வணக்கம், ராகவி தேனியிலிருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ சார். சொல்லுங்க. நான் 12th பியூர் சயின்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். ஓகே. பிடெக் பயோடெக்னாலஜி வித்தவுட் மேத்ஸ் என்னால பண்ண முடியுமா? அதுக்கு ஸ்கோப் இருக்கா ஃபியூச்சர்ல? ஆக்சுவலி வந்து நம்ம ஜெனட்டிக்ஸ்குள்ளே போகிறப்ப நமக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் பெருசாக வராது. பயோடெக்னாலஜி ஜெனட்டிக்ஸ்னு நமக்கு ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற எந்த ஒரு பயோடெக்னாலஜிக்குள்ளே நீங்கள் போனாலுமே மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பாக வரும். அது வராமல் மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் வந்து நமக்கு வந்து பயோடெக்னாலஜி இருக்காது. பட் நீங்கள் வந்து ஒரு சில காலேஜஸில் பயோடெக்னாலஜி ஜெனட்டிக்ஸ் அது மாதிரி இருக்குது. அதில் மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் அதோட மாடியூல்ஸில் இருந்துச்சுன்னா அது நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூட வந்து மோர் இன்டூ ரிசர்ச், ஜெனட்டிக்ஸ் ஓரியன்டாக வந்து ரிசர்ச்குள்ளே போகிறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்குது. ஆனால் நீங்கள் பயோடெக்னாலஜி நீங்கள் ஜென்ரலாக போனீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற எந்த ஒரு சர்டிஃபிகேஷன் போனாலுமே மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பாக வரும். நீங்கள் ஜென்ரல் ஸ்கூலில் போனால் மேத்ஸ் இல்லாமல் நீங்கள் முடிச்சிக்கலாம். அதில் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஸ்கோப்பும் அதுக்கு இருக்குது. ஆனால் நம்ம வந்து இந்த டெக்னாலஜி இல்லாமல் நம்ம இந்த மோர் ரிசர்ச், பயோடெக்னாலஜி உள்ள ரிசர்ச்குள்ளே போகிறதுக்கான ஒரு ஸ்கோப் வந்து நமக்கு அதில் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து மாடியூல்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு எங்கே மேக்ஸ் இல்லையோ அது மாதிரி இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஏன்னா இப்போ வந்து ஒரு சில காலேஜஸ்ல மட்டும்தான் நமக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க மேக்ஸ் இல்லாமல் பிடெக் பயோடெக்னாலஜி. ஆமாம், அதனால தான் சொல்கிறேன். அது ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் அந்த எந்த ஆப்ஷன் இப்போ டீம்டு யூனிவர்சிட்டி எடுத்துகிட்டீங்கன்னா நிறைய அதில் இருக்குது, மேக்ஸ் இல்லாமல் நமக்கு இருக்குது. மற்றபடி அதான் நான் சொன்னேன், அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய காலேஜஸில் நமக்கு மேக்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ நீங்கள் அது மாதிரி மாடியூல்ஸ் செக் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா ஸ்கோப்ஸ் ரிசர்ச்குள்ளே தான் நீங்கள் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே.
தேங்க்யூ. நன்றி ராகவி. அடுத்த ஒரு நேயர் திருவாரூர்லேருந்து ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், சொல்லுங்கள் உங்களுடைய கேள்வி என்ன? சார், பையன் வந்து பயாலஜி முடிச்சிருக்காப்ல, இது பிகாம் முடிச்சிருக்காப்ல. ஓகே. மெடிக்கல் கோடிங்னு ஒரு கிளாஸ் 45 நாள் பண்ணிட்டு இருக்காப்ல. ஓகே. அதனால அது என்ன சார், அது என்னன்னா இப்போ நமக்கு வந்து வேலை வாய்ப்புக்காக தான் நம்ம அந்த மெடிக்கல் கோடிங்குள்ளேயே போகிறோம். ஏன்னா நம்ம பிகாம் படிச்சிருக்கோம், நமக்கு வந்து அக்கௌண்டிங் ஃபினான்ஸில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா பிகாம்க்கு நிறைய இடத்துல வேலை வாய்ப்புகள் இருக்குது. வேலை வாய்ப்பு இல்லாமல் இல்லை. ஏன்னா சின்ன கம்பெனிலேருந்து பெரிய கம்பெனி வரையும் அந்த அக்கௌண்டிங் ஃபினான்ஸ்க்கு ஆட்கள் தேவை. ஸோ அதனால் அதுக்குள்ளேயே நம்ம போகலாம். இன் கேஸ் வந்து சனுக்கு வந்து இதுமாரி வந்து எனக்கு அக்கௌண்டிங் ஃபினான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா இதுமாரி மெடிக்கல் கோடிங்கிறது அது வந்து இப்போ நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு அவங்க வேலை வாய்ப்பு எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அது மூலிமா போனீங்கன்னா பட் உங்கள் கரியர் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் கோடிங்குள்ளே தான் போக முடியும். பட் நிறைய மாணவர்கள் வந்து கோடிங்குள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு இது ரொம்ப மொனாட்டஸாக இருக்குது, ஒரே மாதிரி டெய்லி ஒரே வேலையை நான் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு இது விட்டு நான் வெளியே வரணும்னு யோசிக்கக்கூடிய மாணவர்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் பார்த்துருக்கேன் மாணவர்களை. அதனால் எல்லாமே முன்கூட்டியே எல்லாமே செக் பண்ணிக்கிட்டு அது எவ்வளோ நமக்கு லைஃப் இருக்குது, என்னென்ன ஸ்கோப் இருக்குது, என்னென்ன டெவலப்மெண்ட் அந்த கம்பெனியில் க்ரோத் இருக்குது, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம போயிட்டு ஒரு காசு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ட்ரைனிங் போனீங்கன்னா பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை சார், முடிச்சோடனே பிகாம் முடிச்சோடனே மெடிக்கல் கோடிங் போயிருக்காப்ல. அதான் யாராவது சொல்லியிருப்பாங்க, யாராவது இதில் போனால் வேலை உடனே கிடச்சிரும், அதனால் அந்த 45 days ட்ரைனிங் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அதை நம்பி தான் அவரும் போயிருப்பார். பட் எல்லாமே இப்போ அதுக்குள்ளே போயிட்டாருன்னா அதை பேஸ் பண்ணி அவரை ட்ராவல் பண்ண சொல்லுங்கள். சரி சார். ஓகே சார், தேங்க்யூ. நன்றி ராஜேஷ், இணைப்பில் இணைந்து உங்களுடைய கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற்றதுக்கு. நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அந்த நீட், அந்த மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு இருக்கவங்களுக்கு நீட் தேர்வு இருக்கிறதுனால தோல்வி அடைகிறதுனால அவங்க என்ன படிக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு எது படித்தா பெட்டராக இருக்கும் சார்? நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு மாணவர் வந்து நீட் ட்ரை பண்ணி கிடைக்கல, ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்கன்னா அதை பற்றி நம்ம வந்து அவங்கள வந்து கண்டிப்பாக அதை விட்டு வெளியே எடுத்துகிட்டு வரணும். அவங்கக்கிட்ட நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, நீ டாக்டர் ஆகணும்னா கூட நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு எக்யூப்மெண்ட் வந்து எல்லா உலகத்தில் இருக்க எல்லா டாக்டரும் யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணுமோ அது பண்ண முடியும். அதனால தான் நான் பயோமெடிக்கலை பற்றி நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். இப்போ டெவலப்மெண்ட் எப்படி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் பபுள் அப்படின்னா வந்து இப்படி ஒரு டெக்னாலஜி வந்து பயோமெடிக்கலில் டெவலப் பண்ணியிருக்காங்க. என்னென்னா அந்த பபுள்குள்ளே வந்து மெடிசன் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மூலிமா பாடிக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு எந்த இடத்துல டேமேஜ் செல் இருக்கோ அந்த இடத்துல பபுள் பர்ஸ்ட் ஆகும். பர்ஸ்ட் ஆகி அந்த மெடிசன் இதில் க்யூர் பண்ணும். எந்த இடத்துல நான் ரோபோட்டிக்ஸ் யூஸ் பண்ண முடியாது, ஆப்ரேட் பண்ண முடியாதோ அதில் ஆல்டர்னேட் டெக்னாலஜி வந்து இதெல்லாம் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இதை கற்றுக்கிறப்ப, இதை நீங்கள் டெவலப் பண்ணுறப்ப ஹியூமன் பாடியை தெரிஞ்சிக்காமல் உங்களால் அந்த ஒரு பபுளை வந்து உங்களால் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த பயோமெடிக்கலுக்குள்ளே போகிறப்ப அனாட்டமி ஹியூமன் பாடியை பற்றி தெரிஞ்சிக்காமல் அவங்களால ஒரு எக்யூப்மெண்ட் டெவலப்பே பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி வந்து ஹெல்த் கேர் பொறுத்தவரைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளத்துக்கு நான் என்ன சொல்யூஷன் கொடுத்தேன்னா இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாக்டரோட இருக்குன்னு சர்வ் பண்ணுறது, லைஃப்பை சேவ் பண்ணுறது. ஸோ அது ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியர் அளவு கூட அதை பண்ண வைக்க முடியும். அப்படி நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். நம்மளை பொறுத்தவரைக்கும் என்கிட்ட அந்த உங்களுக்கு அந்த ஒரு வெறி மட்டும் இருந்தால் போதும். நான் வந்து டாக்டருக்கான விஷயத்துக்கு வந்து உலகத்துக்கு சர்வ் பண்ணணும், டாக்டர்னா உலகத்துக்கு சர்வ் தான் பண்ண போகிறீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பயோமெடிக்கல் இன்ஜினியர் கூட போயிட்டு உங்களால் நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும். இன்டர்நேஷ்னலாக சாதிச்சுட்டு இருக்காங்க. ஓகே. அதே போல் இந்த மருத்துவத்துறையில் ஏஹெச்எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அது என்ன கோர்ஸ் சார்? அது என்ன? இப்போ வந்து நிறைய அது சொல்கிறேன், நிறைய டெக்னாலஜி இப்போ வந்து நிறைய வந்துட்டுருக்காங்க. எடுத்துகிட்டு வந்து அது வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து யூஸ் பண்ணுறதோ இல்லை வந்து இப்போ இன்னொரு விஷயம் நம்ம சொல்ல வந்தோம்னா, இப்போ வந்து ஒரு கார்டியாக் இருக்குன்னு வச்சுப்போமே, கார்டியாக் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இப்போ கார்டியாக் டெக்னாலஜி வந்து எதனால் அந்த கோர்ஸ் இது பண்ணுறாங்கன்னா, டாக்டருக்கு வந்து அந்த டெக்னாலஜி தெரியவே தெரியாது. டாக்டருக்கு ஹியூமன் பாடியை மட்டும்தான் வச்சு நமக்கு தெரியும். அந்த ஹியூமன் பாடியை மட்டுமே வச்சுக்கிட்டு அந்த டெக்னாலஜி அவங்க கொடுக்குற டேட்டா வச்சு தான் டாக்டர் அவங்க வந்து க்யூர் பண்ண போகிறாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ எல்லா டெக்னாலஜியும் லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய எல்லா டெக்னாலஜியுமே வந்து மெடிசனில் இருந்துகிட்ருக்கு. டாக்டர் சுற்றி இருக்கக்கூடிய பல கோர்சஸும் நமக்கு வந்து இருக்குது. அவங்க எல்லாமே டாக்டர் ஆக முடியாது, ஆனால் டாக்டருக்கு அசிஸ்ட் பண்ண முடியும். இவங்க கொடுக்குற டேட்டா வச்சு தான் டாக்டர் ஒரு சொல்யூஷன் எடுத்து அதை ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுன்ற வரைக்கும் எல்லாமே கோர்சஸ் இருக்குது. அது மாணவர்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான எல்லா மாடியூல்ஸும் செக் பண்ணிக்கிட்டு செமஸ்டர் வைஸ் என்ன படிக்க போகிறாங்க செக் பண்ணிவிட்டு அந்த மாடியூல்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்களால வந்து நல்லபடியாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அதனால் வெறும் டாக்டர் ஆகணுங்கிற கனவோடு இருக்கிறவங்க இது மாதிரியான இதில் கூட சேவை பண்ண முடியும் அப்படின்றதான் சொல்கிறீங்க சார். ஒரு நேயர் தொடர்பு இருக்காங்க. வணக்கம் ராஜா, சென்னையிலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க, சொல்லுங்கள் உங்களுடைய கேள்வி என்ன? நான் வந்து காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கேன். எனக்கு 12th அப்புறமா காலேஜில் என்ன குரூப் எடுக்கலாம்னு எனக்கு தெரியல. ஓகே. இப்போ நீங்கள் வந்து 12th வந்து காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கீங்க. சரி, இப்போ வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்டிங் ஃபினான்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் காமர்ஸ்குள்ளேயே நீங்கள் போங்க.
இல்லை எனக்கு வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கம்ப்யூட்டருக்குள்ளே நீங்கள் போனாவே மேத்தமெட்டிக்ஸ் முக்கியமான ஒரு விஷயம் வந்துடும். இப்போ வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து மேக்ஸ் எனக்கு பெருசாக வருது, ஆனால் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸில் போயிட்டு நான் பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை நான் போய் ஏஐ படிக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் மேக்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லைனா நீங்கள் போயிட்டு வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்கூலில் போயோ உங்களால் பெருசாக வந்து ஒரு விஷயம் பண்ண முடியும். உங்களுக்கு மேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டட்லேயே வந்து பேச்சுலர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதுமாரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுமாரி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களால் வந்து பெரிய விஷயம் உங்களால் பண்ண முடியும். இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் மேக்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்டிங் ஃபினான்ஸ்குள்ளே நீங்கள் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிபிஏ பேச்சுலர்ஸ் இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துகிட்டு ஜென்ரலாக நிறைய ஜாப்ஸ், அது வந்து இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் அது வேலை வாய்ப்பு இருக்குன்னு இல்லை, எல்லா துறையிலையும் சரி, உங்களுக்கு வந்து பேங்கிங்லேயும் சரி, உங்களுக்கு சாதாரண ஒரு சின்ன கம்பெனிலேருந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிலேருந்து பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி வரைக்கும் பிபிஏ முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 3 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு கரியர் வந்து பெட்டராக இருக்கும். இன்னொரு முக்கியமான கேள்வி, இப்போ வந்து 12th முடிச்சிட்டோன்னா படித்து முடிச்சிட்டோம், அடுத்தது ஒரு வேலைக்கு போகலாம், இந்த ஜாப் பண்ணலாம், அந்த ஜாப் பண்ணலாம், ரேப்பிடோ ஓட்டலாம், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய அளவில் மாணவர்கள் இருக்காங்க. ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகிறது கிடையாது. இப்போ அந்த மாதிரி ட்ராப் அவுட் ஆகக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்ன சார்? கண்டிப்பாக ஹையர் ஸ்டடி படிக்கணுமா? என்றைக்குமே வந்து படிப்பு என்றைக்குமே வீண் போகாது. நான் வந்து இப்போ நான் ஒரு வருஷம் வேலை செய்ய போகிறேன், இல்லை 2 வருஷம் நான் வேலை செய்ய போகிறேன். நான் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் வந்து நான் போயிட்டு ஒரு விஷயத்தை நான் பண்ண போகிறேன்னா அதனால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்து மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கோர்சஸ் அந்த விஷயங்கள் எல்லாமே டெவலப் பண்ணிக்கிட்டு, ஏன்னா இந்த படிக்கிற டைம் நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா கமிட்மெண்ட்டு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுப்போமே, திருப்பி படிப்பு பக்கமாக நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா கையில் கொஞ்சம் காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அந்த காசு பின்னாடி தான் ஓடுமையை தவிர்த்து நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கும் என் கரியரை நான் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதனால் அந்த ட்ராப் அவுட் வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு நீங்கள் முடிச்சிருங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிகிரி முடிக்காமல் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருப்பாங்க, ஆனால் அப்போ போய் நான் இதை நான் படிக்கணும்னு நான் நினைக்கிறப்ப அவங்களால அதை படிக்க முடியாது. ஸோ அதனால் எவ்வளோக்கு வந்து உங்கள் டிகிரி முடிக்கிறீங்களோ ஒரு பேசிக் டிகிரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க போனாலுமே சரி, வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஆனால் உலகம் முழுக்க வேலை வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே படிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எந்த இடத்துக்கு போகலாம். அதனால் 12th ட்ராப் அவுட் ஆகாமல் படிக்கிறது தான் சிறந்தது. முக்கியமான ஒரு நேயர் தொடர்பு இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், நளினி ஆலங்குளத்திலிருந்து கால் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார், நான் இப்போ 12th பேட்ச் பயாலஜி குரூப் எடுத்திருக்கேன். ஓகே சார், அதில் வந்து நான் இப்போ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கலாமா? அது என்ன காலேஜில் படிக்கலாம்? அக்ரிகல்ச்சருக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது. எதனால் நான் அக்ரிகல்ச்சருக்கு டிமாண்ட் இருக்குன்னு சொல்கிறேன்னா, நம்ம யுனைடெட் நேஷன் வந்து ஒரு 17 சஸ்டைனபிள் கோல்ஸ், ஒரு 17 ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு உலகம் ஃபுல்லாக எல்லா நாடுகளும் இதை நோக்கி நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதில் ஒன் ஆஃப் த சஸ்டைனபிள் கோல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஃபுட். ஸோ அக்ரிகல்ச்சரில் தான் நமக்கு இப்போ எல்லாமே இருக்குது. இப்போ நான் வந்து முன்னோர்கள்லாம் நமக்கு வந்து போன ஜென்ரேஷன் பீப்புள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க. பட் இன்றைக்கி இருக்கிற யங் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய லைஃப் ஸ்பேன் வந்து குறைஞ்சிருச்சு. அது பிகாஸ் ஆஃப் நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து நமக்கு நிறைய மாறினால தான். ஸோ அதனால் இந்த குவாலிட்டி ஃபுட்டுக்கான டிமாண்ட் என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அக்ரிகல்ச்சருக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா எப்படி வந்து நம்ம பெஸ்டிசைட்ஸ் இல்லாமல் நம்ம ஆர்கானிக்காக ஒரு விஷயத்தை நம்ம டெவலப் பண்ண முடியும், எப்படி சீக்கிரம் டெவலப் பண்ண முடியும். அங்கேயும் டெக்னாலஜி நமக்கு வந்து தேவைப்படுது. ஏன்னா நான் வந்து ஒரு 30 நாள் 60 நாள் வரையும் நான் வந்து ரைஸை கல்டிவேட் பண்ணுறதுக்கும் சீக்கிரம் முடிக்கிறதுக்கான விஷயங்கள் டெக்னாலஜி எல்லாமே வளர்ந்துட்டு இருக்கு. அந்த ஃபீல்டில் பெஸ்டிசைட்ஸ் இல்லாமல் எப்படி குவாலிட்டி ஃபுட்டை நம்ம டெவலப் பண்ணலாம், எப்படி குவாலிட்டி ஃபுட்டில் வந்து நம்ம வந்து நீங்கள் இருக்கிற ஜென்ரேஷன்ஸை வந்து நம்ம அதை குவாலிட்டி ஃபுட் கொடுத்துட்டு லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் பண்ண வைக்கலான்றது தான் இவனுக்கு அக்ரிகல்ச்சர் ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது. நிறைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஒரு நாளும் ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டில் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு எல்லாமே இந்த அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்டான டிமாண்ட் மார்க்கெட்டில் இருந்துகிட்டே இருக்குது. தாராளமாக நல்ல காலேஜாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஆனால் காம்படிஷன் அதிகம். நல்ல காலேஜாக சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் நல்லா இருக்குது. நன்றி சார். இவ்வளோ நேரம் நேரில் கேட்ட கேள்விகளுக்கும் நாங்கள் கேட்ட கேள்விக்கும் நிறைய விஷயங்கள், நிறைய பதில்கள் சொன்னீங்க. நன்றி திரு சீனிவாச சம்பந்தம். தேங்க்யூ ஸோ மச். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்வது 5 மணி செய்திகள்.